வணக்கம். ஓஷோவின் அஷ்டவக்ர கீதை சொற்பொழிவுகள்ல குறிப்பா அந்த 13வது ஆடியோவை நீங்க எங்களுக்கு அனுப்பியிருந்தீங்க. ஆமா. அத கேட்டப்ப உங்களுக்குள்ள எழுந்த ஒரு முக்கியமான கேள்வியும் சொல்லியிருந்தீங்க. எது நம்மை சிக்க வைக்கிற அறிவு, எது விடுவிக்கிற ஞானம்? ம். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு. இந்த கேள்விதான் சொல்லப்போனா அந்த முழு சொற்பொழிவோட மையமே. கரெக்ட். ஓஷோவோட பாணியே அதுதான். அவர் நேரடியா இதுதான் பதில்னு சொல்ல மாட்டாரு. ஆமா. ஒரு கதையோட தான் ஆரம்பிப்பார். அவர் சொல்றது என்னன்னா, சில சமயம் பணத்தை விட, பதவியை விட நாம சேகரிச்சு வச்சிருக்கிற அறிவு ஒரு பெரிய தடையா மாறிடலாம். அறிவே தடையாவா? ஆமா. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு மாயைய, ஒரு அகங்காரத்தை அது உருவாக்கிடும். ஆனா அந்த அறிவு வெறும் வார்த்தைகளா இருக்குமே தவிர சொந்த அனுபவமா இருக்காது. ஓகே. இத விளக்கத்தான் அந்த அவந்திகா நகரத்து கதையை சொல்றார். ஆமா. அந்த பண்டிதர் முதலை கதை. சிப்ரா நதிக்கரையில ஒரு பண்டிதர் இருக்கார். ரொம்ப படிச்சவர். எல்லா சாஸ்திரங்களும் அத்துப்படி. அத்துப்படி. தினமும் ஆத்துல குளிக்கும்போது அங்க இருக்கிற ஒரு முதலைக்கு கீதா, உபநிடதம்னு சொற்பொழிவு செய்றார். அந்த முதலையும் அமைதியா கேட்டுட்டு பதிலுக்கு தினமும் ஒரு வைரம் இல்லனா ஒரு முத்த பரிசா கொடுக்குது. பல வருஷமா இது நடக்குது. ஆமா, பண்டிதருக்கு பெரிய செல்வம் சேர்ந்துடுது. ஒரு நாள் அந்த முதலைக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இறக்க போற நிலைமை. ம். அப்போ அது பண்டிதரை பார்த்து லேசா சிரிக்குது. பண்டிதருக்கு ஒரே குழப்பம். இத்தனை வருஷம் உனக்கு ஞானத்தை போதிச்சேன், இப்ப சாகுற நேரத்துல என்ன பார்த்து ஏன் சிரிக்கிறேன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த முதல்ல என்ன சொல்லுது? அது சொல்லுது, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஊருக்குள்ள மனோகர்னு ஒரு சலவை தொழிலாளி இருக்கான். அவன்கிட்ட ஒரு கழுதை இருக்கு. அந்த கழுதை கிட்ட போய் கேளு, பதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு உயிரை விட்டுடுது. ஒரு பண்டிதரை போய் ஒரு கழுதை கிட்ட பதில் கேட்க சொல்லுது. இது எவ்வளவு பெரிய அவமானம். ஆமா. ஆனா அந்த ஆர்வம் அவரை விடல. அவமானத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த கழுதைய தேடி போறார். அங்க போனதும் அங்க போனதும் அந்த கழுதை அவரை பார்த்து மறுபடியும் சிரிக்குது. பண்டிதர், நீயும் ஏன் சிரிக்கிற? அந்த முதலை ஏன் சிரிச்சுதுன்னு கேக்குறாரு. அப்பதான் அந்த கழுதை உண்மையை சொல்லுது. ஆமா. அது சொல்லுது, பண்டிதரே, போன ஜென்மத்துல நான் ஒரு பெரிய ராஜாவுக்கு அமைச்சரா இருந்தேன். ஓ, அப்படியா? ராஜாவுக்கு வயசானதும் என்கிட்ட 2 வாய்ப்பு கொடுத்தாரு. ஒன்னு, 1 கோடி பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு அரண்மனையை விட்டு போறது. இன்னொன்னு, என் கூடவே இருந்து ஆன்மீக பாதையில வர்றது. அவர் எதை தேர்ந்தெடுத்தார்? அவர் யோசிச்சார். ஆன்மீகம், ஞானம் இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல பணம் தான் முக்கியம்னு சொல்லி அந்த 1 கோடி பொற்காசுகளையும் எடுத்துக்கிட்டார். அடடா, அதோட விளைவுதான். அதோட விளைவுதான் இந்த ஜென்மத்துல நான் கழுதையா பிறந்து மூட்டை சுமக்கிறேன். அப்போ அந்த முதல்ல சிரிச்சதுக்கு காரணம் இப்ப புரியுது. ஆமா. கழுது சொல்லுது, ராஜா, ஞானத்தை தேர்ந்தெடுக்க சொன்னப்ப நான் பணத்தை தேர்ந்தெடுத்தேன். நீங்க இத்தனை வருஷமா அந்த முதலைகிட்ட வைரங்களையும் முத்துக்களையும் வாங்கிட்டு பதிலுக்கு வெறும் வார்த்தைகளை, அறிவை கொடுத்துட்டு இருந்தீங்க. உங்க அறிவும் என்னோட 1 கோடி பொற்காசுகளும் ஒண்ணுதான். ரெண்டுமே விடுதலைக்கு உதவாத வெறும் சுமை. கரெக்ட். இத உணர்த்தத்தான் அந்த முதல்ல சிரிச்சதுன்னு சொல்லுது. ஆக எந்த அறிவு உங்களை மாற்றுவதில்லையோ அது குப்பைக்கு சமம். இதுதான் ஓஷோவோட முதல் புள்ளி. இது ரொம்ப ஆழமான கருத்து. அப்போ நாம படிக்கிறது, கேட்கறது எல்லாமே வீணுதானா? எல்லா படிப்பும் ஒரு சுமைதானா? எங்க கோடு போடுறது? நிச்சயமா. இதுக்கு அடுத்தபடியா அவர் சொல்ற 2 உவமைகள் இந்த கேள்விக்கு இன்னும் தெளிவான பதில கொடுக்கும். சொல்லுங்க. முதல் கதை கண் பார்வை இல்லாத ஒரு வயசானவரை பற்றியது. அவருக்கு அறுவை சிகிச்சை செஞ்சா பார்வை வந்துடும்னு டாக்டர் சொல்றார். ஆனா அவர் மறுத்துடுறார். ஆமா. அவர் சொல்றார், அதெல்லாம் தேவையில்ல. என் வீட்ல என் மகன்கள், மருமககள், என் மனைவி, பேரப்பசங்கன்னு மொத்தம் 34 கண்கள் இருக்கு. அவங்க எல்லாரும் எனக்காக பாக்குறாங்க. எனக்கு எதுக்கு தனியா 2 கண்? கேட்கறதுக்கு நல்லாலாம் இருக்கு. ஒரு கூட்டு குடும்பத்தோட பலம் மாதிரி. ஆனா இதுல ஒரு ஆபத்து இருக்குன்னு தோணுது. மிகச்சரியான கணிப்பு. ஒரு நாள் ராத்திரி அந்த வீட்ல தீ பிடிச்சிடுது. என்ன நடக்கும்? அந்த 34 கண்களும் அவங்கவங்கள காப்பாத்திக்கிட்டு வெளியே ஓடிடுவாங்க. அதேதான் நடக்குது. இந்த வயசானவர் மட்டும் தீக்குள்ள மாட்டிக்கிறார். அப்போதான் அவருக்கு புரியுது, 1000 கண்கள் இருந்தாலும் ஆபத்து வரும்போது என் சொந்த கண்கள் மட்டும்தான் எனக்கு உதவும்னு. இது ஒரு பகீர்னு உரைக்கிற உண்மை. அப்போ ஓஷோ சொல்றது, ஆன்மீக பயணத்துல நாம தனியா தான் இருக்கோம். தனியாதான். மத்தவங்களோட அறிவு, மத்தவங்களோட அனுபவம், ஒரு குருவோட வார்த்தைகள் கூட ஒரு கட்டம் வரைக்கும் தான் வழிகாட்டும். உண்மையான நெருக்கடியில நம்ம சொந்த அனுபவம், நம்ம சொந்த பார்வை மட்டும்தான் நம்மை காப்பாற்றும். சரியா? 100%. வெளி உலகத்துல மத்தவங்களோட பார்வை நமக்கு உதவலாம். ஒரு சாலைய கடக்க, ஒரு வேலைய செய்ய. ஆனா உங்க உள் உலகத்துல, உங்க மனசோட போராட்டத்துல, உங்க பயங்களோட இருட்டுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. சரி, அப்போ 2வது கதை, அந்த சூஃபி குருவோட கதை.
ஆமா. ஒரு சீடன் குரு கிட்ட வந்து சொல்றான், குருவே, நீங்க குடுத்த புத்தகத்த படிக்கும்போது நான் வேற உலகத்துக்கே போயிடுறேன். ஆனந்தமா இருக்கு. ஆனா புத்தகத்த மூடுன அடுத்த நொடி மறுபடியும் பழைய இருட்டு, பழைய குழப்பம் வந்துடுது. ஏன் இப்படின்னு கேக்குறான். இது நிறைய பேருக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல சொற்பொழிவு கேட்கும்போது கிடைக்கிற உத்வேகம் கொஞ்ச நேரத்துல வடிஞ்சு போயிடுது. அதுக்கு அந்த குரு ரொம்ப அழகா விளக்குறார். மகனே, நீ இப்போ அடுத்தவங்களோட விளக்கு வெளிச்சத்துல பயணம் செய்ற. ஓ, அந்த விளக்க எடுத்துட்டு போறவன் அவன் வழியில போயிட்டா, நீ இன்னும் அதிகமான இருட்டுல தனியா நிப்ப. யோசிச்சு பாருங்க, கும்மிருட்டுல ஒரு கால் வேகமா ஹெட்லைட்ட போட்டுட்டு நம்ம கடந்து போனா, அது போனதுக்கு அப்புறம் இருட்டு முன்ன இருந்ததை விட அதிகமா தெரியுமா இல்லையா? ஆமா ஆமா, இன்னும் கும்மிருட்டா தெரியும். அது மாதிரி தான் இதுவும். வாவ்! கடன் வாங்கிய வெளிச்சம் நம் சொந்த இருளை இன்னும் அதிகமா உணர வைக்கும். இதுதான் அதோட அர்த்தம். அப்ப தீர்வு? தீர்வு புத்தர் சொன்னதுதான். அது ஓஷோ அடிக்கடி மேற்கோள் காட்டுவார். அப்போ தீபோ பவா. உனக்கு நீயே விளக்காயிரு. ஆமா. குருமார்கள் வழிய காட்டலாம். ஆனா அந்த வழியில நடக்க வேண்டியதும், நமக்கான வெளிச்சத்தை நாமளே உருவாக்கிக்க வேண்டியதும் நம்ம பொறுப்பு தான். இதுதான் கடன் வாங்கிய ஞானத்துக்கும் சொந்த அனுபவத்துக்கும் உள்ள வித்தியாசம். சரி, அப்போ இந்த சொந்த அனுபவம், உள்ளிருந்து வர்ற ஞானம் எப்படி இருக்கும்? அது எப்படி உணரும்? இதுக்கு தான் நீங்க அனுப்புன அந்த சொற்பொழிவுல ஜனக மகாராஜாவோட அனுபவத்தை ஓஷோ விவரிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமா. ஜனகர் ஞானம் அடைஞ்ச அந்த நொடிய ஓஷோ விவரிக்கிற விதம் அபாரமா இருக்கும். அவர் திரும்ப திரும்ப சொல்ற வார்த்தை, ஆச்சரியம், ஆச்சரியம். ஏன் அப்படி? ஏன்னா அந்த மாற்றம் படிப்படியா நடக்கல. திடீர்னு ஒரு நாள் லாட்டரியில கோடி ரூபாய் அடிச்ச மாதிரி ஒரே நொடியில மொத்த பார்வையும் மாறிடுச்சு. முன்னாடி அவருக்கு முன்னால நிக்கிற மக்கள் கூட்டம் வேற, அவர் வேறன்னு ஒரு பேதம், அதாவது துவைதம் இருந்துச்சு. ஆமா. ஆனா அந்த நொடியில எல்லாமே ஒண்ணுதான், இங்க ரெண்டாவதுன்னு ஒரு விஷயமே இல்லைங்கிற பார்வை, அத்வைதம் வந்துடுச்சு. அந்த பார்வை தந்ததும் இந்த உலகம் அவருக்கு எப்படி தெரியுது? அவருக்கு இந்த உலகம் ஒரு வனம் அல்லது அரண்யம் மாதிரி தெரியுது. ஒரு காடு மாதிரி. ஒரு நிமிஷம். இது கொஞ்சம் எதிர்மறையா இல்லையா? உலகம் ஒரு காடு மாதிரி தெரியுதுன்னா, அது ரொம்ப சந்தோஷம் இல்லாத ஒரு வறண்ட பார்வை மாதிரி இருக்கே. ஞானம் அடைஞ்சா உலகத்தோட அழக ரசிக்க முடியாதா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். ஓஷோ சொல்ற விளக்கம் இதுதான். ஒருத்தன் அடர்ந்த காட்டுல வழி தவறி மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. சரி. அவன் அந்த காட்டுல இருக்கிற பூக்களோட அழக ரசிக்க மாட்டானா என்ன? ரசிப்பான். ஆனா அந்த பூ அழகா இருக்குன்னு அதுக்கு பக்கத்திலே ஒரு வீடு கட்டி தங்க மாட்டான். அவனோட ஒரே நோக்கம் இந்த காட்டை விட்டு எப்படி வெளியே போறதுங்கிறது தான் இருக்கும். கரெக்ட். அதுபோல ஜனகருக்கு உலகத்தோட அழகு தெரியுது. ஆனா இது நிரந்தரமா தங்குற இடம் இல்ல, இத கடந்து போகணுங்கிற புரிதல் வந்துடுது. இங்க ரெண்டாவதுன்னு ஒரு ஆளே இல்லாதப்போ நான் யார் மேல பற்று வைப்பேன்னு அவர் கேக்குறார். ஓகே, இப்ப புரியுது. பற்று வைக்க இன்னொரு பொருள் இல்லைன்ற உணர்வு. சரி. ஆனா நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு 1008 பந்தங்கள், பற்றுகள் இருக்கு. நம்மள பிணைச்சு வச்சிருக்கிற அந்த மூல காரணம் என்ன? நீங்க அனுப்பின அந்த பகுதியில ஓஷோ இத ரொம்ப தெளிவா சொல்றார். நமக்கு 100 கவலைகள், 1000 ஆசைகள் இருக்கலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் ஆணிவேர் ஒண்ணே ஒண்ணுதான். அது என்ன? அது ஜீவேச்சை. அதாவது வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற தீவிரமான ஆசை. வாழ்வதற்கான ஆசை ஒரு பந்தமா? அது எல்லா உயிருக்கும் இயல்புதானே? இயல்புதான். ஆனா அந்த ஆசை எங்கிருந்து வருதுன்னு ஓஷோ கேக்குறார். அது நான் இந்த உடல்ங்கிற தவறான எண்ணத்திலிருந்து வருது. ஓ, உடல் அழியக்கூடியது. அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. அதனால நான் இந்த உடல்னு நம்புற வரைக்கும் அந்த உடலை எப்படியாவது காப்பாத்தணும், மரணத்திலிருந்து தப்பிக்கணும்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மரண பயம்தான் ஜீவேச்சைய உருவாக்குது. அப்போ ஜனகர் அந்த பந்தத்திலிருந்து எப்படி விடுபட்டார்? அந்த ஒரு க்ஷணத்துல அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. நான் இந்த உடல் இல்ல, நான் இந்த மனசும் இல்ல, நான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற சுத்த சைத்தன்யம், ஒரு சாட்சி உணர்வு. இந்த உணர்தல் வந்ததும் வந்த அடுத்த நொடி மரண பயம் காணாம போயிடுச்சு. ஏன்னா அந்த சாட்சி உணர்வுக்கு பிறப்பும் இல்ல, இறப்பும் இல்ல. அது சாஸ்வதமானது. சாவு பயம் போனதும் வாழணுங்கிற பிடிப்பும் தானா தளர்ந்துடுச்சு. பந்தம் அருந்துடுச்சு. சரி, இத அடைய என்ன வழி? இதுதான் ஓஷோ பதஞ்சலி யோக சூத்திரத்திலிருந்து வேறுபடுற இடம் நினைக்கிறேன். பதஞ்சலி சித்தவிருத்தி நிரோதம், அதாவது மன அலைகளை அடக்கணும்னு சொல்றாரு. ஆமா, இதுதான் இந்த சொற்பொழிவோட உச்சபட்சமான, நடைமுறைக்கு உகந்த ஒரு அறிவுரை. ஓஷோ சொல்றார், மனசோட சண்டை போடாதீங்க, எண்ணங்களா அடக்க நினைக்காதீங்க. அது இன்னும் பெரிய போராட்டத்தை தான் உருவாக்கும். ஆமா,
அவர் சொல்ற ஒரே வழி சாட்சி பாவத்தில் இருங்க. ஒரு பார்வையாளனா இரு. உங்க மனசுல கோபம் வருதா? சரி வரட்டும், அத வேடிக்கை பாரு. துக்கம் வருதா? ஓகே, அதையும் ஒரு சினிமா மாதிரி பாருன்னு. இதுக்கு தான் புத்தர் சொன்ன அந்த அழகான கதை இருக்கு இல்லையா? அதே கதை தான். புத்தர் ஆனந்தனை பார்த்து போய் அந்த ஓடையில இருந்து கொஞ்சம் தண்ணீர் எடுத்துட்டு வான்னு சொல்றார். ஆனந்தன் போய் பார்க்கறான். சில மாட்டு வண்டிகள் அந்த ஓடைய கடந்து போனதால தண்ணி மொத்தம் சேரும் சகதியுமா கலங்கி கிடக்குது. வெறும் கையோட திரும்பி வர்றாரு. ஆமா, புத்தரே தண்ணி ரொம்ப கலங்கலா இருக்கு, குடிக்க முடியாதுன்னு சொல்றான். புத்தர் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் போன்னு சொல்றாரு. ஆனந்தன் மறுபடியும் போயிருப்பான், அப்பவும் தண்ணீர் கலங்களாத்தான் இருந்திருக்கும். இல்ல, அதுதான் ஆச்சரியம். அவன் இந்த முறை அவசரப்படல. சும்மா அந்த கரையில அமைதியா உட்கார்ந்து ஓடைய பார்க்கறான். என்னாச்சு? பாக்க அந்த சேரு சகதி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடியில படிய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல மேல இருக்கிற தண்ணீர் கிறிஸ்டல் மாதிரி தெளிவாயிடுது. அவன் ஓடைக்குள்ள இறங்கி அதை சுத்தம் பண்ண முயற்சி செஞ்சிருந்தா தண்ணீர் இன்னும் கலங்கி இருக்கும். அவன் சும்மா இருந்ததால அது தானா தெளிவாயிடுச்சு. நம்ம மனசும் அந்த ஓட மாதிரி தான். அத அடக்க போராடாம அதன் அசைவுகளை வெறுமனே கவனிச்சா அது தானாகவே அமைதியாகிவிடும். ஆக, இந்த முழுமையான அலசல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். கடன் வாங்கிய அறிவு ஒரு சுமை. சொந்த அனுபவமே உண்மையான ஞானம். அந்த ஞானத்தை அடைய மனசோட மல்யுத்தம் செய்ய தேவையில்லை. நடப்பதாக ஒரு சாட்சியாக விலகி நின்று கவனிப்பதே விடுதலைக்கான மிக எளிய வழி. இத ஓஷோ 2 வார்த்தைகள்ல சொல்லுவார். போகியாவும் இருக்காதே, யோகியாவும் இருக்காதே. போகி என்பவன் உலகத்தை அனுபவிக்கிறவன், யோகி என்பவன் உலகத்தை அடக்க நினைக்கிறவன். 2 பேருமே ஒரு விதத்துல உலகத்தோட சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆமா, ஓஷோ சொல்றது இந்த 2க்கும் அப்பாற்பட்ட சாட்சியாக இரு. அதுதான் ஆன்மீகத்தோட சாரம். இத நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயிற்சி செய்ய ஆரம்பிக்கலான்னு ஓஷோ ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்கறாரு. ரொம்ப எளிமையானது. ஆமா, நமக்கு பசிக்கும்போது நாம இயல்பா என்ன சொல்றோம்? எனக்கு பசிக்கிறதுன்னு சொல்றோம். இந்த சின்ன வாக்கியம் நான் தான் இந்த உடல்ங்கிற எண்ணத்தை ஆழமா உறுதிப்படுத்துது. அதுக்கு பதிலா ஓஷோ என்ன சொல்லச் சொல்றார்? உங்களுக்குள்ள இப்படி சொல்லி பாருங்க. இந்த உடலுக்கு பசி எடுப்பதை நான் கவனிக்கிறேன். கோபம் வரும்போது எனக்கு கோபம் வருதுன்னு சொல்றதுக்கு பதிலா மனதில் கோபம் என்ற ஒரு அலை எழுவதை நான் பார்க்கிறேன்னு கவனிங்க. இந்த சின்ன பார்வை மாற்றம் உங்களுக்கும் உங்க உணர்வுகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளிய உருவாக்கும். நீங்க கோபமா மாற மாட்டீங்க, கோபத்தை பார்க்கிறவரா மாறுவீங்க. அந்த இடைவெளி தான் தியானம். அந்த இடைவெளி தான் விடுதலைக்கான முதல் படி. சரியா சொன்னீங்க. ஆக இந்த அலசலோட இறுதியா உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். விடுதலைங்கிறது ஏதோ ஒரு புது விஷயத்தை அடையறது இல்ல. அது ஏற்கனவே நமக்குள்ள நமக்கும் நம்ம எண்ணங்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த சின்ன இடைவெளியை கவனிக்கிறத மட்டும் தானா? இதை நீங்க சிந்திச்சு பார்க்கலாம்.